ஒளிபரப்ப உதவுபவர்கள் எக்ஸ் லீலா சேவியர் கடலூர். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாக வேண்டி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஆகி இன்று நமது தாயாம் திரு அவை ஹங்கேரி நாட்டை சார்ந்த புனித ஸ்டீஃபன் என்கின்ற புனிதரை நினைவு கூற அன்போடு அழைக்கின்றது. உலகிற்கு எல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கின்ற ஆண்டவருடைய இந்த தாரக மந்திரத்தை தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக இலக்காக கொண்டு செயல்பட்டவர் இன்றைய புனிதர் புனித ஸ்டீஃபன். மேரின் பிள்ளையாக பிறந்து வளர்ந்த இவர் தன்னுடைய பெற்றோர் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் இருந்தார்கள். ஸ்டீஃபன் அவர்களுக்கு 10 வயது ஆகும்போதுதான் ஸ்டீஃபனும் மற்றும் அவருடைய தந்தையானவரும் திருமுழுக்கு பெற்றுக்கொள்கிறார்கள். ஸ்டீஃபன் அவர்கள் தனது தந்தைக்கு பிறகு மேயராக பொறுப்பேற்ற உடனேயே தான் இருந்த அந்த ஹங்கேரி நாட்டு முழுவதும் இடங்களிலும் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகின்றார். கிறிஸ்துவ மையம் ஏற்படுத்த வேண்டும் இந்நாடு முழுவதும் என்பதை அவர் தன்னுடைய வாழ்வின் குறிக்கோளாக எடுத்து செயல்படுகின்றார். பல பங்குகள், மறை மாவட்டங்கள், குருமடங்கள் மற்றும் திருப்பயணிகள் தங்குவதற்கு என்று பல இடங்களை அவர் கட்டி அமைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இப்படி நற்செய்தி பரப்புவதற்கு தன்னால் முடிந்த செயல்களை செய்து கிறிஸ்தவத்தை பரப்பினார் ஹங்கேரி நாட்டை சார்ந்த புனித ஸ்டீஃபன் என்கின்ற இவர். நாம் நம்முடைய வாழ்க்கையில் திருமுழுக்கின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தியை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை மீண்டும் இப்புனிதர் இன்றைய நாளின் வழியாக நமக்கு நினைவுறுத்துகின்றார். நாமும் நம்மால் இயன்றவரை முடிந்தவரை நற்செய்தி பணி நாம் செய்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்த்து பல நேரங்களிலே நாம் நற்செய்தி பணி செய்ய தவறிய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். தாவீது மகனே என் இயேசு ராஜா என்மேல் மனமிரங்கும். தாவீது மகனே என் இயேசு ராஜா என்மேல் மனமிரங்கும். ஊதாரி மகனாய் உருக்குலைந்து போனே உம்மிடமே இன்று சரணடைந்தே. தாவீது மகனே என் இயேசு ராஜா என்மேல் மனமிரங்கும். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித ஸ்டீஃபன் உலகில் அரசராயிருந்த போது உமது திரு அவையை பரப்ப செய்வதில் ஆர்வம் உள்ளவராய் இருந்தாரே. உமது திரு அவையின் மாட்சிமிக்க காவலராக அவர் விண்ணுலகில் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 59 முதல் 63 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே:
கொடுத்த வாக்கை நீ மீறி உடன்படிக்கை முறித்து விட்டாய். நீ செய்தது போலவே நானும் உமக்கு செய்வேன். ஆயினும் உன் இளமையின் நாள்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து என்றுமுள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன். உன் தமங்களையும் தங்களையும் நான் உனக்கு புதல்வியராக தருவேன். நான் உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை முன்னிட்டு அல்லாமலே தந்திடுவேன். அவர்களை நீ பெற்றுக்கொள்ளும்போது உன் நடத்தையை நினைத்து வெட்கமுறுவாய். உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீ அறிந்து கொள்வாய். நீ செய்தது எல்லாம் நான் மறைந்திடும்போது நீ அவற்றையெல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதியினால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவி. ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகர்ந்து கொள்வீர்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 19. இறை வார்த்தைகள் 3 முதல் 12 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்தது இல்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியானால் மணவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கிவிடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு இயேசு, உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கிவிடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்க முதல் அவ்வாறு இல்லை. பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை எத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருள் கொடை பெற்றவரன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர்
பிறவிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராய் இருக்கின்றனர். வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கி கொள்ளுகின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மிகவும் பிரபலமான மனநல ஆலோசகர் அவர். அந்த நபரிடத்திலே ஒரு பெண்மணி வருகிறார். தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே தனக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. நான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும், அதற்கு நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். பிறகு அந்த மனநல ஆலோசகரும், நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள், உங்கள் கணவர் என்ன செய்கிறார், நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள், தன்னுடைய அந்த பெண்ணுடைய குடும்பத்தின் பின்னணியை அவர் தெரிந்து கொள்கின்றார். கடைசியாக அவர் அந்த பெண்மணி இடத்தில் சொல்கிறார், அம்மா, உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. நீங்கள் கோபத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் கணவனிடத்திலே இன்னும் கொஞ்சம் அதிகமாக அன்பு செலுத்தினீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும், அமையும் என்றாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த பெண்மணிக்கு எங்கிருந்து கோபம் வந்தது என்று தெரியவில்லையாம். உடனடியாக உரத்த குரலிலே அந்த மனநல ஆலோசகரிடத்தில் சொல்கிறார், அப்போ தவறு என்னிடத்தில் தான் இருக்கிறது, பிரச்சனை என்கிட்ட தான் இருக்கிறது, நான் தான் பிரச்சனை என்று சொல்லுகிறீர்களா என்று அந்த மனநல ஆலோசகரிடத்தில் கேட்டாராம். பிறகு அந்த மனநல ஆலோசகர் சொன்னாராம், தவறு உங்களிடத்தில் தான் என்று நான் சொல்லவில்லை, உங்களுடைய கணவரிடத்திலும் தான் இருக்கின்றது. ஆனால் உங்களுடைய கோபத்தை சற்று நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும், இன்னும் அதிகப்படியாக அன்பு செய்ய வேண்டும் என்று தான் நான் சொன்னேன் அம்மா என்று அந்த மனநல ஆலோசகர் சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை, நான் கடந்த ஓராண்டாக வேறு ஒரு மனநல ஆலோசகரிடத்திலே தான் நான் சென்று கொண்டிருந்தேன். அவர் என்கிட்ட சொன்னது என்னவென்றால், தவறு உங்களுடைய கணவரிடத்தில் தான் உள்ளது, உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னார். திடீரென்று அவர் ஊருக்கு சென்று விட்டார், அதனால் நான் உங்களிடத்தில் வந்தேன். ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க, தவறு என்கிட்ட தான் இருக்குது, கணவர்கிட்ட இல்லை என்று சொல்லுகிறீர்கள் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, தவறை மற்றும் நாம் பார்த்து கொண்டிருந்தால் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய முடியாது என்பதுதான் இந்த கதையானது நமக்கு உணர்த்துகின்ற கருப்பொருள். எந்த குடும்பத்திலே என்னிடத்தில் எந்த ஒரு தவறும் இல்லை, என்னுடைய குடும்பத்தில் இருக்க மற்றவங்க கிட்ட தான் தவறு இருக்கிறது என்று நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களோ அங்கு ஒற்றுமை என்பது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது, வாய்ப்பே இல்லை என்பதை தான் இந்த கதையானது, இந்த செய்தி நமக்கு தரப்படுகின்றது. இன்றைய வாசகத்திலும் நாம் பார்க்கப்படுகின்றோம். திருமணத்துடைய அந்த திருமண உடன்படிக்கையின் புனிதத்தையும் மற்றும் முறிவுபடாத தன்மையும் பற்றி விவரிக்கின்றது இன்றைய நற்செய்தி வாசகம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் யூதர்கள் 2 விதமான திருமண விளக்கு, அந்த மன விளக்கை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். ஒன்று, எந்த ஒரு பெண் எவர் ஒருவர் பரத்தமையில் ஈடுபடுகின்றார்களோ அதை காரணத்தை காட்டி அந்த பெண்ணை மனவிலக்கு செய்து விடலாம் என்கின்ற ஒரு விதிமுறையை அவர்கள் பின்பற்றி கொண்டிருந்தார்கள். இரண்டாவது என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு பெண்ணை மனவிலக்கு செய்து விடலாம் என்கின்ற இரண்டாவது இந்த வழிமுறையையும் அவர்கள் பின்பற்றி கொண்டிருந்தார்கள். எனவே இந்த ஒரு நோக்கத்தோடு தான், ஒரு சூழ்ச்சி மிக்க எண்ணத்தோடு அந்த பரிசேயர் இயேசுவை அணுகுகிறார். நம்ம கேட்க போற இந்த கேள்விகள் கண்டிப்பாக இயேசு ஏதாவது ஒரு பதில் சொன்னால் கண்டிப்பாக மாட்டிக்கொள்வார் என்கின்ற அந்த ஒரு நோக்கத்தோடு இயேசுவினிடத்தில் இந்த கேள்வி கேட்கின்றார். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மனவிலக்கு செய்வது சரியா என்று கேட்கின்றார்.
இயேசு அதற்கு தொடக்க நூல் அதிகாரம் 1 இறை வார்த்தை 27 மற்றும் அதிகாரம் 5 இறை வார்த்தை 2 மேற்கோள் காட்டுகின்றார். அதாவது கடவுள் ஆதாமை படைக்கின்றார். படைத்த பின் அவருக்கு ஒரு துணை தேவை என்பதை எண்ணி அவர் ஏவாளை படைக்கின்றார். பிறகு அவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள் என்பதை அவர் உணர்கின்றார். எனவே கடவுள் ஒருவரோடு ஒருவர் ஒன்றித்திருக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் தான் அவர்கள் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய எண்ணம். இந்த கட்டளைகள் எல்லாம் நீங்கள் உங்களுக்காக ஏற்படுத்தி கொண்டது என்பதை ஆண்டவர் இங்கு நமக்கு சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவியர் ஒற்றுமையுடன் வாழுகின்றார்களா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய முதலாவது வாசகத்தில் கூட நாம் வாசிக்கிட்டோம், கடவுள் உடன்படிக்கையை செய்து கொள்ளுகின்றார். அந்த உடன்படிக்கையை மக்களோடு தொடர்ந்து அவர் செயல்படுத்துவதற்கு அவருக்கு ஒரு காரணமாக இருப்பது மக்களோடு ஒன்றித்து இருப்பதுதான். எனவே நாம் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் அவரவர் எப்படி இருக்கின்றாரோ அவர்களை ஏற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுள் எப்படி நம் ஒவ்வொருவரையும் பாவிகளாகிய நம்மை அவர் ஏற்றுக்கொண்டு நம் பாவங்களை அகற்ற அவர் முன் வருகின்றாரோ அதே போன்று நம்முடைய குடும்பங்களிலும், அது கணவராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்களைப் போல நாம் ஏற்றுக்கொண்டு ஒற்றுமையுடன் செயல்படும் போது கண்டிப்பாக அங்கு அன்பு இருக்கும், ஒரு மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். எனவே நாம் கடவுளின் பிள்ளைகளாக கடவுள் எவ்வாறு நம்மோடு ஒற்றுமையாக செயல்படுகின்றாரோ, ஒன்றிணைந்து செயல்படுகின்றாரோ அதே போன்று நாமும் ஒருவரோடு ஒருவர் ஒன்றிணைந்து வாழ்வோம். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, கும்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, கும்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை உடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை உடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, புலிவாகச் செய்வாய் ஆண்டவரே, உம்பலியோடு செய்வாய் தூயவனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவுடன் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புவோம். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
உமது அருள் கொடையாளையே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதது, ஏனினும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரில் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எம் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு என்றும் இருப்பவர் நம் ஒவ்வொருவரையும் ஒற்றுமையுடன் வாழ அன்போடு அழைக்கின்றார். இவரது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி இருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றித்திருக்க செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் என்றும் உறுதிப்படுத்திட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒற்றுமையுடன் ஒன்று சேர்ந்து வாழ்ந்திட சென்று வாருங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: எக்ஸ் லீலா சேவியர், கடலூர். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாக வேண்டி